எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் ஆசினா நாயக்கு, புதுக்கோட்டை மாவட்ட திருநங்கைகளுக்கு தலைவியாக இருக்கிறேன். நாங்கள் வருஷம் நாங்கள் கூத்தனூர்களுக்கு வர்றது வழக்கம். அந்த வழக்கத்தில் எங்கள் முன்னோர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அது அடிப்படையில் நாங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம். நான் இது வரைக்கும் இப்போ வர்றது 30 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டுருக்குறோம். இதுக்கெல்லாம் எங்கள் முன்னோர்கள் அன்னதானம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தண்ணி வசதி எந்த வசதி கிடையாத காலத்துலலாம் வந்தாங்க. பஸ் இல்லாத காலத்தில் வந்தாங்க. இப்போ எல்லா வசதியும் இருக்குது. நிறைய திருநங்கைகள் வெளிநாட்டிலேருந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் இங்கே வந்துட்டுருக்குறாங்க. எங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் சரி, நம்ம பொதுமக்களும் சரி, நல்ல உதவிகள் செஞ்சு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தி எங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஊர் மக்களும் சரி எல்லாருமே நாங்கள் பெருமைக்கூடிய பகுதியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ நாங்களும் எங்கள் மக்களுக்காக நாங்களும் எங்களால் முடிஞ்ச அன்னதானம் பொதுமக்களுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே எங்களால் முடிஞ்சது நாங்களும் ஆங்காங்கு திருநங்கைகள் தங்கக்கூடிய திருநங்கைகளுக்கு எல்லாருமே நிறைய பேர் அன்னதானம் போடுறோம். அதில் நாங்களும் குறைஞ்சது ஒரு 250 கிலோவுக்கு நாங்கள் அன்னதானம் போட்டு இங்கே சந்தோஷமாக நாங்கள் இன்றைக்கி நேற்று செவ்வாய்க்கிழமை தாலி கட்டிக்கணும். இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி தாலி அறுக்கிற நாள். சாமி இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் சாமி வந்துடும். தேர் வரும். தேர் வந்தோடனே நாங்கள் கற்பூரம் ஏற்றி, தேங்காய் எடுத்து கற்பூரம் ஏற்றி எல்லாம் மாலையெல்லாம் அவருக்கு மரியாதை பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு போய் அங்கே தாலி அறுத்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு வெள்ளைப்புடவை கட்டிக்கிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிடுவோம். எங்களுக்கு இது ஒரு வருஷம் இது எங்களுக்கு எங்களுடைய திருவிழா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் எங்களுக்கு இன்னமும் மீண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு, தனி குடி வசதி எல்லாமே அமைச்சு கொடுக்கணுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னமும் கூடுதலாக கொடுக்கணுன்னு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் ரொம்ப அவர் செஞ்சு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம்.